1980ஆம் ஆண்டு தன்னுடைய உறவினர்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் விடுதி சமையல் கூடத்தில் வேலை செய்த காரணத்தினால் இளம் வயதிலேயே ஓர் உதவியாளராக தன்னையும் வேலையில் இணைத்து கொண்டார் நாகன் தேவராஜா. 1981ஆம் ஆண்டு அவருடைய பணி நிரந்தரம் பெற்றது. 1980ஆம் ஆண்டிலிருந்து அவர் இறக்கும் வரைக்கும் யாழ்ப்பாண கல்லூரியின் விடுதியில் இருந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லோராலும் தேவராஜா என்கின்ற பெயரை மறக்கவே முடியாது. எப்போதும் புன்னகை தவழ்கிற அந்த சுறுசுறுப்பான மெல்லிய உருவம்தான் 82இல் நாங்கள் அறிந்த தேவராஜா. 85 வரைக்கும் உணவு விடுதியில் சமைக்கின்ற உணவை பெண்கள் விடுதிக்கு எடுத்துச் செல்லுகிற அந்த வேலைதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பழைய சாண்டர்ஸ் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருந்த சமையலறை மாற்றப்பட்டு பங்கர் விடுதிக்கு அது நிரந்தரமாக மாற்றப்பட்ட பிறகு அங்கு பல வருடங்கள் பொறுப்பாளராக பணியாளராக அவர் பணி செய்திருக்கிறார். ஆசிரியர்களோடும் நிர்வாகத்தினரோடும் மாணவர்களோடும் பெற்றோர்களோடும் எப்போதும் இன்முகத்தோடு பழகி வந்த நாகன் தேவராஜா இப்போது நம்மிடம் இல்லை. அவருடைய மகள் யாழ்ப்பாண கல்லூரியின் ஆங்கில ஆசிரியை திருமதி அனு ரெக்னோ அவர்கள் தன்னுடைய தந்தையின் நினைவை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். பெண் பிள்ளைகளுக்கு தந்தை எப்பொழுதும் ஸ்பெஷல். உங்களுடைய தந்தை உங்களுக்கு எப்படி ஸ்பெஷல் என்றாலே அப்பாண்ட சிரிச்ச முகம் தான் இப்போ என் கண்ணுக்கு நிற்குது. அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சது ஒரு பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லலாம். இப்போ கூட அதை நினைச்சா தாங்க முடியாது. அப்படித்தான் அப்பா எங்களோட இது வரைக்கும் என்ன அப்பா ஒரு காலம் பேசினதே இல்லை. கடுமையான வார்த்தை பிரியவங்கள் கூட என்னில்லை. அம்மா தான் கொஞ்சம் கண்டிப்போடு இருந்தவா ஒழிய அப்பா அதே மாதிரி தான் அப்பா ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்க அந்த மாணவர்களோடையும் சிரித்த முகம் அன்போடையும் தான் இருந்தவர். அது அப்பா இறந்த தருணத்தில் பல பேர் பழைய மாணவர்கள் வயசு போனாக்கள் கூட அந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறான் கூட. அப்பா எங்களோட கண்டிப்பாக இருந்ததில்லை. எந்நேரமும் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார். அப்போ அதே மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன்னு சில பேர் சொல்லுவினோம். இப்போ ஸ்கூலில் ஹண்டா கூட கிண பேர் ஹாஸ்டல்லேருந்து படித்தாக்கள் இங்கே ஆசிரியராக இருக்கணும். மித்ரன் சார், டேவிட் சார், சந்திரன் சார் எல்லாம் அப்பாவை பற்றி அடிக்கடி சொல்லுவினோம். அப்பாவை இழந்தது சந்திரன் சார் அடிக்கடி சொல்லி கவலைப்படுவார். மற்ற காண்ற நேரமெல்லாம் டேவிட் சார், மித்ரன் சார் எல்லாம் சொல்லுவினோம். தாங்கள் எங்கே மச்சுக்கு போட்டு வந்தால் கூட இந்த அப்பா தங்களுக்குன்னு ஹபர்ட்டுக்குள்ள பிரிமா சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருப்பார். அப்பா இங்கே வேலை செய்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கு. எந்த ஆண்டில் அவர் இயற்கையோடு இணைந்தார்? இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு 3 வருடங்கள் முடிவடையுது. 2023 இறந்தவர். இப்போ 25 இந்த வருடம் 3 வருடங்கள். நோய்வாய்ப்பட்டு இறந்தார்? இல்லை, அவர் ரிட்டையர் பண்ணி போட்டும் நாங்கள் வீட்டை சொல்கிறது நில்லுங்கோ வயசு வந்துட்டு தானேப்பான்னு சொல்ல இல்லை. நாங்கள் முதல் இருந்தது ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருந்த நாங்கள் பேருந்து எங்களுடைய அம்மம்மா கேளாண்டு சுண்ணாத்துக்கு போட்டோம். அப்போ அங்கே தான் அப்பாவும் இருந்தவர். அப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு அரை மணித்தியாலம் வேணும். சைக்கிளில் தான் அப்பா தெரிகிறவர். அப்போ நாங்கள் சொன்னாங்க நில்லுங்க அப்பான்னு சொன்ன பிறகும் ரிட்டையர் பண்ணி 7-8 வருஷத்துக்கு மேலே தான் இங்கே இந்த ஹாஸ்டல் இங்கே வந்தால் தான் எனக்கு நிம்மதி. ஏன்டா அவர் சின்ன வயதிலேயே இந்த ஹாஸ்டலில் இணைஞ்சிட்டார். அப்போ நாங்கள் எவ்வளோ நிற்க சொன்னாலுமே வேறு வேலையை விட்டு நிற்கிறே இல்லை. சைக்கிளில் வந்து போகிறவர். அன்றைக்கு ஒரு நாள் சைக்கிளில் அதுவும் அந்த எங்களோட ஸ்கூல் லேனில் தான் திடீரென்று சைக்கிளால் விழுந்து இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக்னு தான் சொன்னவர். இன்றைக்கும் அவருடைய அந்த உருவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. யாரோடும் அதிர்ந்து பேசத் தெரியாத ஒரு மனிதர் அவர். நாங்களும் சிறுவர்களாக யாழ்ப்பாண கல்லூரி விடுதியில் வாழ்ந்த காலத்தில் கோபால், கந்தசுவாமி, செல்வரட்னம் இப்படி பலர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு இணைந்து மிகவும் அமைதியாக தேவராஜா எப்போதும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பார். அவரும் சமைத்து தந்த உணவை நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம் என்பதை இன்று நான் யோசித்து பார்க்கிறேன்.
எப்போதும் அவர் பாட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார், அப்படித்தானே? விடிய எழுமினோடனே ரேடியோ போட்டுடுவார். அதுவும் அந்த 5:30 எழுமினோட ஆத்மியாத்திரியண்டு ஒரு ப்ரோக்ராம் போகிறது, அந்த வேத வசனங்கள் பாட்டுகள். அப்போ 5:30 அவர் அந்த ஆத்மியாத்திரையை போட்டு எங்கள் எல்லாரையும் எழுப்பிடுவார். அப்போ நாங்கள் அந்த வேத வார்த்தையை கேட்டு தான் எழும்புகிறோம் நாங்கள். அதோட அப்பா தான் விடிய எங்களுக்கு, அம்மாவுக்கு ஏலாதானே வீசிங், இப்போ அப்பாவே எங்களுக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி போட்டு நாங்கள் எல்லோரும் விடிய உண்டாயிருந்து டீ குடித்த அப்புறம் தான் நாங்கள் அந்த அலுவல்களை, அந்த நாள் அலுவல்களை பற்றி கதைச்சு போட்டு தான் மிச்ச அலுவல் நான் படிக்கிறேன்டா படிப்பேன், அம்மா கிச்சன் வேலை செய்வா. அது எனக்கு இன்று வரையும் அது ஒரு தாக்கமாக இருக்குது. எந்த குடும்பம் நாங்கள் கூட அந்த அப்படி அந்த இப்படி எழும்பி அந்த நாள் அலுவல்களை திட்டமிட்டு குடும்பமாக இப்போ அந்த எல்லாரும் வேலை பிஸியில் தாங்கள் வலிக்கிட்டு போகிறதில்ல. அந்த நாள் அது ஒரு வித்தியாசமான குடும்ப வாழ்க்கை. அம்மா அப்பா நான். உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. பேனசோனிக் டேப் ரெக்கார்டர் ஒன்றில்தான் அவர் எப்பொழுதும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் போடுகிற பாடல்களை கேட்பதற்காகவே அந்த வயதில் கிச்சனுக்குள் நாங்கள் சில மணி நேரங்களை செலவழிப்பதுண்டு. அதைப்போல 2006-2009 மிசலனியில் அன்றைய அதிபராக இருந்த நோயல் மாஸ்டர் ஒரு சிறு குறிப்பு எழுதியிருக்கிறார். ஆசிரியர்கள் தங்குகிற பங்கர் விடுதிக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வீடுகளில் லாக்வுட் ஹவுஸில் முதலாக குடியிருந்த யாழ்ப்பாண கல்லூரியின் சிற்றூழியர் தேவராஜா என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேவராஜா அண்ணா என்று தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் இன்னும் ஒரு ஆசிரியையான திருமதி ஞானேஸ்வரி அதிசயதாசன் அவர்கள். வணக்கம். தேவராஜா அண்ணா என்று தான் நாங்கள் ஆசையாக கூப்பிட்றது. எனது கணவர் ஹாஸ்டல் வார்டனாக இருந்து சூப்பர்வைசராக வந்தவர். அப்போ தொடர்ந்து நாங்கள் ஃப்ளெக்ஸில் இருந்து நாங்கள் அப்போ நான் 2009 இருந்து மரக்கறி சாப்பாடு சைவம். அப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நல்ல மரக்கறி நிறைய போடுபடும். அப்போ அவருக்கே தெரியும் எனக்கு நல்ல விருப்பம் உண்டு. அப்போ நான் இங்கே கிளாஸ் 4:30 கிளாஸ் எடுத்துகிட்டு பிறகு டக்குன்னு ஒருக்கா வீட்டை போயிட்டு பிறகு அங்கால 6 மட்டும் அந்த கேம்ஸோடு நிற்கிறேன் நான். அப்போ அவருக்கு தெரியும் எனக்கு நல்ல விருப்பம், நான் பசியோட அதில் வருவேன்னுட்டு அதில் போய்க்கலாம் ஆசையாக கூப்பிடுவார். டீச்சர் வாங்க நல்ல மரக்கறி நல்ல மரக்கறி, டீச்சர் வாங்க நல்ல மரக்கறி சாப்பிட்டு போங்க அப்படி ஒரு கூப்பிடுவார். எங்களோட அப்பா கூப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆசையாக அந்த பிளேட்டில் வச்சிருந்து உடனே எல்லாம் தருவேன். நானும் நல்ல பசியோடு போவேன். ஒரு சோறு விடாமல் அந்த பிளேட் முட்டை அப்படியே குழச்சி அடிச்சிடுவேன். அப்படி ஒரு அருமையான தேவராஜன்னா அவர் நல்லபடியாக தான் அவரும் உடனே கஷ்டப்படாமல் மரணிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நான் அதை நினச்சி பார்க்குறேன். அவர்கிட்ட நினைவுகளை அநேகமான வேலைகளில் அப்புறம் ஸ்பெஷலாக என்னாலும் சாப்பாடு செய்தாலும் உடனே அவருக்கு தெரியும் எனக்கு என்னென்ன பிடிக்கும், எனக்கு அந்த புக்கை அதுகளெல்லாம் நல்ல விருப்பம். உடனே கூப்பிடுவேன். டீச்சரை எனக்கண்டு எடுத்து வச்சுருப்பார், ஒரு கொஞ்சமாவது எனக்கு எடுத்து வச்சுருப்பார். நான் அதால் போகும்போது அவர்கிட்ட இடம் தாண்டி தான் நான் இந்த ஃப்ளெக்ஸுக்கு ஏறுறது. அப்போ அதெல்லாம் கூப்பிடுவேன், டீச்சர் வாங்கோன்னு அதெல்லாம் வெட்டி பார்த்து உடனே கூப்பிடுவேன். நானும் போய் ஆசையாக இந்த பசியை நான் தீர்த்து கொள்கிறேன். நான் அதில் எனக்கு அவரை எப்போவுமே நாங்கள் மறக்க முடியாது. கடவுளுக்கு அவரை தந்ததுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய உணர்வுகளுக்கு நன்றி டீச்சர். வாழ்க்கையில் நாங்கள் பல பேரை சந்தித்து கொண்டே செல்வோம். ஆனால் சிலரை மட்டும்தான் நாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அதற்கு முற்றிலும் தகுதியானவர் தேவராஜா. உங்களுடைய ஆசிரிய பணி பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப நான் இங்கே தான் ஸ்கூலில் படித்தேன். நான் இப்போ இங்கேயே சேவையாற்றுறதுன்றது ஒரு சந்தோஷமான விடயம் என்று தான் சொல்லலாம். இங்கே இந்த ஸ்கூலில் படித்த ஸ்கூல்லையே படிக்கிறது ஒரு பிரசாதம்னு தான் சொல்லலாம். அதுவும் இந்த ஸ்கூல் எங்களுக்கு எல்லாம் அந்த எங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கூல். பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான, இப்போத்த பிள்ளைகள் வித்தியாசமான சேஞ்ச் தானே, ஆனால் சந்தோஷமாக இருக்கு. என்ன பாடங்கள் நீங்கள் கற்பிக்கிறீர்கள்? நான் இங்கிலீஷ். நீங்கள் படித்த யாழ்ப்பாண கல்லூரியையும் ஆசிரிய பணி செய்கிற யாழ்ப்பாண கல்லூரியையும் நீங்கள் எவ்வாறு வேறுபடுத்தி பார்ப்பீர்கள்?
படித்த காலம் ஒரு வித்தியாசமான காலம்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான காலம். படிப்பிக்கிற காலம் என்றது ஒரு கடினமான காலம். நிறைய கட்டுப்பாடுகள். மாணவர்களை சமாளிக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. முந்தி நாங்கள் எங்களுக்கு டீச்சர் வந்தால் எங்களுக்கு தூரத்திலேயே பயம் மாதிரி, ஐயோ டீச்சர் வராவேன்னு ஒவ்வொருத்தருக்கு பின்னால் மறைஞ்சு தெரியும். இப்போ அப்படி இல்லை. இப்போ முந்தைய அந்த ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் இருந்ததோட படிப்பும் இருந்தது. எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்ற நாங்கள், எல்லா பேண்ட்ல எல்லாத்துலேயும் இருக்கிற நாங்கள், அதோட எங்களை படிப்பும் இருந்தது. இப்போ எல்லா பிள்ளைகளும் படிப்பை மட்டும்தான் மெயினாக நோக்கி போய்கொண்டு இருக்குதுண்ணா. உங்களுடைய பிள்ளைகளும் இங்கு படிக்கிறார்களா? அவர் இப்போ தான் 2+, அவர் ப்ளே குரூப்பில் படிக்கிறார். உங்களுடைய கணவர் என்ன பணி செய்கிறார்? கணவர் சிபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் அக்கவுண்ட் பிராஞ்சில் ஒர்க் பண்ணுறார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஆர்டினேட்டராக. நீங்கள் தேவராஜாவுக்கு ஒரே மகள் தானா? ஒரு மகள் தான். 2 வருடங்களுக்கு முன்பாக கனகரட்ன மாஸ்டர் கல்லூரிக்கு வந்தபோது நீங்கள் அவரை சந்தித்தீர்கள். நான் தேவராஜாவின் மகள் என்று குனிந்து அவரிடம் சொன்னபோது அவருடைய முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை பார்த்தீர்களா? ஹாஸ்டலில் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும். வந்து இப்போ இறந்துட்டார். இப்போ கிட்ட 40 இயர்ஸுக்கு மேலேயா? தேவராஜா என்ன? தேவராஜான்னு சொல்லுவது இல்லையா? அண்ணா நாகராஜா. தேவராஜ அங்கே டைனிங் ஹாலில் ஒர்க் பண்ணார் தானே? அப்பாவுக்கு இங்கே தான் வேலை செய்து இங்கே நான் படிப்பிக்கிறது ஒரு பெருமை தானே. அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் என்னை ஒரு ஆளாக்கி வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் கஷ்டமான ஒரு பணி செய்த போதும் தன்னுடைய மகளை மிகவும் உயரத்திற்கு அவர் ஏற்றி வைத்திருக்கிறார். தான் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு அந்த கஷ்டத்தை காட்டல. அதுதான் ஒரு சிறந்த தந்தைக்கான தகுதி என்பது. தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளைகளுக்கு காட்டாமல் அவர்களை வளர்த்து மேலாக்குவது. அந்த வகையில் தேவராஜா மிக சிறந்த ஒரு மனிதராக தெரிகிறார் எனக்கு. அப்பா இறந்த போது கூட நாங்கள் சுண்ணாத்தில் தான் பேனர் கட்டியிருந்தேன். நாங்கள் இப்போ அப்பாண்ட ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவ தேவராஜான்னு என்று சொல்லி எங்களுக்கே தெரியாது. ஆனால் கணக்க பேர் வந்து இப்படி அப்பா பற்றி நல்ல மாதிரி தான் சொன்னவன். நன்றி டீச்சர். உங்களுடைய தந்தையாரை பற்றிய நினைவுகளை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக நான் நன்றி கூறுகிறேன். உங்களது ஆசிரிய பணி சிறக்கவும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவராஜாவை அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் என்னை போல 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாண கல்லூரியில் விடுதியில் வாழ்ந்த மாணவர்கள் மாணவிகள் அனைவரது நெஞ்சங்களிலும் தேவராஜா கண்டிப்பாக வீற்றிருப்பார் என்பது உண்மை.